அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன்கள், அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா தான் சொல்ல முடியும். அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம், நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம். இன்றைய நாள் 22ஆம் தேதி ஏப்ரல் 2025 செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 9ஆம் திருநாள், திருவோண நட்சத்திரம், மகர ராசி, நவமி திதி தேய்விரை, மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பால்ல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கண்டிப்பாக தரும். இன்றைய நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரன் வந்து திரு ஓண நட்சத்திரத்தில் இருக்கார், சுயசாரத்தில் இருக்கார். அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது, குரு சந்திரன் காம்பினேஷன் மிகப்பெரிய வெற்றியும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சந்திரன் செவ்வாயுடைய பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரெஷரும் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதுல முதல் ராசி லக்னமாக ரிஷப ராசி நண்பர்களுக்கு, மகர ராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எதிர்த்த எல்லா விஷயத்தையுமே சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு சக்சஸ் இருக்கு. அதே மாதிரி சிம்மத்துக்கும் மோரார்லெஸ் பரவாயில்ல, தனுசுக்கும் பரவாயில்ல. யாருக்கு இன்றைய நாள் வந்து பொருளாதாரத்துல அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா, கும்பம், அதுக்கப்புறம் துலாம், அதுக்கப்புறம் மிதுனம். விருச்சிகம், கடகம், மீனம், இந்த 3 ராசிகளும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போறதும், கொஞ்சம் சில பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணிட்டு போறது தான் நல்லது. பிபி எகிராம பார்த்துக்குங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் மாற்றம் ஏற்படும். ஒரு சில பேர் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு ப்ரெஷர்ஃபுல் சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும், பார்த்துக்கணும். உணவுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். வீட்டுல பெண்கள் ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாந்திரம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான நாள், தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கக்கூடிய நாள். அதனால நீங்க எந்த விஷயத்துல கை வச்சாலும் தடையின்றி ஜெயிக்கும், கஷ்டமின்றி ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எல்லாத்துலயுமே ஒரு ஒரு ப்ரெஷர் இருந்து அதை கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் முடிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனம், அக்கறை காட்டக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியாந்திரம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களுமே பெரிய வெற்றி. ஆனா சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன தாமதங்கள், உடம்புல பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மெயினா வேலையில ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் அக்கறை காட்டக்கூடிய நாள். எல்லாமே நமக்கு எதிராக நடக்கிற மாதிரி சில தடைகள் கொடுக்கும். ஆனா நீங்க மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் கொடுக்காது. அடுத்த லெவலுக்கு முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டர் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சண்டைகள் இருக்கும். பார்க்குற மனுஷாலுக்கிட்டையும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். இன்ஃபேக்ட் ஏதாவது காணாமல் போயிருந்ததுன்னா இன்றைய நாள் மிரட்டி அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்மணிகள் யாரா இருந்தாலும் சரி, வெளியே பார்ட்னரா இருந்தாலும் சரி, இன்ஃபேக்ட் ஒர்க்கிங் பார்ட்னரா இருந்தாலும் சரி, பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி,
கொஞ்சம் பிரஷர் இல்லாம பார்த்துக் கொள்வது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டவர் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த முடிவை எடுத்தாலும் அந்த முடிவு நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணணும். 1. 2வது, இந்த காலகட்டங்கள்ல உணவாகட்டும், கடனாகட்டும், இது சம்பந்தப்பட்ட ஒரு தொல்லை, ஒரு பிரஷர், அதே மாதிரி லைட்டா வயிறு எரியறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்றது நல்லது. சில விஷயங்கள் நமக்கு எதிரா இருந்தாலும், அதுல ஒரு சண்டை இருந்தாலும், அதுல நம்ம ஜெயிச்சிருவோம்னு ஒரு தைரியம் இருக்கும். அபாரமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படும். இடையூறுகள் எது இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யும். ஒரு சின்ன கோவம் யார் மேலயா இருக்கும். ஒரு வருத்தம்னு சொல்லலாம், இல்ல கோவம்னு சொல்லலாம். பட் இன்ஃபேக்ட் அது ஒரு விதத்துல சம்டைம்ஸ் அது காட்டுறது தப்பு இல்லைன்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய ஹெல்த்ல மட்டும் அக்கறை காட்டக்கூடிய நாள். உங்களுடைய ஹெல்த்லயுமே உடம்பு உஷ்ணமாகிறது. பயங்கரமான வெயில். எல்லாரும் தயவுசெய்து நீர்மோர்லாம் சாப்பிடுங்க. ஏதோ ஜாலியா கூல் ட்ரிங்க் சாப்பிட்றேன்னு சுத்தாதீங்க. நீர்மோர்ல இருக்கிற அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் வேற எதுலயுமே கிடையாது. அதனால பதநீர் சாப்பிடுவது, நீர்மோர் சாப்பிடுறது இதெல்லாம் கண்டிப்பா பண்ணுங்க. அதனால இன்னுமே நல்லா இருக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டரம் வெள்ளை நிறம். துலாம் ராசியா துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாற்றுக்காரகன் அம்மா மூலியமா சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், இல்ல குடும்பத்துல வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பிரஷர், இல்லைன்னா எந்த பிளான் நீங்க போடுறீங்களோ அந்த பிளான் கொஞ்சம் ப்ரெஷரா புஷ் பண்ணி தான் அது நடக்கிற மாதிரியும், ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எதுவா இருந்தாலும் ஒரு வீரம் வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அதனால இந்த மாதிரி நாட்கள்ல அது பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும். அமோகமான நாள். சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய அம்மன் கோவில வழிபாடு பண்ணுங்க. பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டரம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும், தொழில் மாற்றங்கள் கொடுக்கும். நிறைய பேருக்கு இடையூறுகள் எது இருந்தாலும் அது நிவர்த்தி பெறும். ஆனா வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா போகணும். அண்ணன் தம்பிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சண்டைகள், இது எல்லாமே இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுறது பாத்துங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக கையாள்வது, பேச்சில் பொறுமை தேவை, குடும்பத்துல சஞ்சலம் இல்லாமல் பேசுவது, உணவில் பொறுமை தேவை, காரமா சாப்பிடாம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைய நாள் கொஞ்சம் நீங்க பாத்துக்கிறது பெட்டர். மத்தபடி எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் செந்தில் வேலன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அண்டர் பிரஷர்ல தான் பர்ஃபார்மன்ஸ் வருங்கிற மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க முழுக்க முழுக்க ஒரு பிரஷர்ல இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு நல்ல நாள். ஏன்னா எதெல்லாம் நமக்கு ரொம்ப தேவைப்படுதோ, எதெல்லாம் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குதோ, எதெல்லாம் பிரஷரை தள்ளி வைக்குதோ, அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்க எந்த விஷயத்த நம்பினாலும், எந்த விஷயத்த எடுத்துக்கொண்டாலும் அது பெரிய ஏற்றத்தையும் பெரிய சக்சஸையும் கொடுக்கக்கூடிய அபாரமான நாள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும், அலைச்சல்கள் கொடுக்கும். ஹெல்த்ல கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு, பாத்துக்கணும். மத்தபடி நீங்க எந்த விஷயத்த எடுத்தாலும் அது பெரிய ஏற்றத்தையும் சக்சஸையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளா இருக்கப்படுது. நண்பர்களோட இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள், சண்டைகள் இதெல்லாம் கொஞ்சம் வரும். ஆனா எப்படியாவது மேட்டரை ஹேண்டில் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு மூத்தவங்கனால சில இடையூறுகளும்,
உடம்புல விட்டமின் டெஃபிஷியன்சியும், கால் முட்டி சம்பந்தப்பட்ட ஒரு சில பேருக்கு இந்த பாதிப்புகளும் கொடுக்கும். கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிநாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சரி, இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன் கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.